Hi friends, welcome to RENU'S kitchen. சத்தான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. அதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்துக்கணும்னா 4 டேபிள் ஸ்பூன் வெல்லம், 5 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 கப் தேங்காய், 1/4 ஸ்பூன் ஏலக்காய். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தம்பருப்பை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைங்க, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 5 டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வைக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இதுலேருந்து நம்ம ஒரு 10 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்த பருப்பை இப்போ இதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுட்டே இருங்க, கைவிடாமல் கரைச்சி விட்டுட்டே இருங்க. உளுந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சு கிளறிட்டுருக்கணும். பாருங்க, இப்போ இது பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதில் ஊற்றலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா தண்ணி சுண்டுற வரைக்கும் நல்லா கலக்கலாம். பாருங்கள், தண்ணி இதுவே போதும். நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி இதுக்கு தேவையில்லை. இதில் நம்ம இப்போ தேங்காய் சேர்த்திக்கலாம். தேங்காய் கொஞ்சம் நிறையா சேர்த்திட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போது சத்தான உளுந்தங்கஞ்சி ரெடி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.